வார்த்தைகளை கொடுத்து அப்பா தம்மை எங்களை ஆற்றி தேற்றுமாறு இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஹல்லேலூயா. முடிந்தவர்கள் மாத்திரம் எழும்பி நின்று ஜீசஸ் முடிந்தவர்களை எழுந்து நின்று ஆண்டவரை நாம் உயர்த்த போகிறோம். ஒரு 5 நிமிடம் மாத்திரம் ஆண்டவரை நோக்கி ஒரு விஷயாக ஆண்டவரோடு கூட பேச தொடங்குங்க. பார்க்கலாம். வார்த்தையை ஆண்டவருடைய கர்த்தருடைய வார்த்தையை கேட்பதற்கு முன்பாகவும் அவர் அபிஷேகத்தை தரணும். வார்த்தைக்கு பின்பாகவும் கர்த்தர் நம்மளை அபிஷேகிக்கணும். எல்லாரும் அப்படி உங்களுடைய வாய்களை விரிவாய் திறந்து ஆண்டவரை நோக்கி நன்றி 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 நன்றி. எக்காலமும் நான் துதிப்பேன், என் நேரமும் நான் போற்றுவேன். 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 இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன். இன்னும் துதிப்பேன், இன்னும் துதிப்பேன், இன்னும் உம்மை சொல்லுங்க. எக்காலமும் உம்மை துதிப்பேன், எக்காலமும் நான் துதிப்பேன், என் நேரமும் நான் போற்றுவேன். எக்காலமும் என் நேரமும் இன்னும் துதிப்பேன், இன்னும் துதிப்பேன், இன்னும் இன்னும் உம்மை இரண்டு கரத்தை உயர்த்தி இன்னும் துதிப்பேன், இன்னும் துதிப்பேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன். நம்பிக்கையாவுமே நம்பிக்கையாவுமே இழந்தாலும் எல்லாமே முடிந்தது என்றாலும் நம்பிக்கையாவுமே இழந்தாலும் எல்லாமே முடிந்தது. கரங்களை உயர்த்தி கல்லறையின் கல்லை புரட்டிடுவீர், என்னை மறுபடியும் உயிர் தெழும்பச் செய்வீர். கல்லறையின் கல்லை என்னை மறுபடியும் சொல்லுங்க. எந்த கல்லறையின் கல்லை என்னை மறுபடியும் கல்லறையின் சிலருடைய கல்லறையின் கல்லை கர்த்தர் இந்த நாளிலே புரட்டி தள்ளுவாராக. ஓ, மறுபடியுமாய் உயிர் தெழும்புகிற ஒரு அபிஷேகத்தை கர்த்தர் ஊற்றும்படியாய் ஜெபிக்கிறேன். கல்லறையின் கல்லை என்னை மறுபடியும் கரங்களை உயர்த்தி இன்னும் துதிப்பேன், இன்னும் துதிப்பேன், இன்னும் உம்மை போற்றுவேன். ஓ, யாரையும் பார்க்காம இரண்டு கரத்தை உயர்த்தி இன்னும் துதிப்பேன், இன்னும் இன்னும் உம்மை ஆராதிப்பேன், உம்மை மாத்திரம் போற்றுவேன், இன்னும் துதிப்பேன், இன்னும் ஒரு அபிஷேக நதி மூடுவதாக, ஒரு அபிஷேக நதி மூடுவதாக. எல்லா மூடப்பட்ட கல்லறைகள் இயேசுவின் நாமத்தில் திறக்கப்படுவதாக, இயேசுவின் நாமத்தினாலே திறக்கப்படுவதாக. யாரு சொன்னது முடிந்தது என்று, யாரு சொன்னது முடிந்தது என்று இல்ல. கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை மறுபடியுமாய் உயிரோடு மறுபடியுமாய் உயிர்ப்பிக்கிற தேவன், மறுபடியுமாய் உயிர்ப்பிக்கிற தேவன், மறுபடியுமாய் உயிர்ப்பிக்கிற தேவன். ஓ லாசருவே, வாழ்க்கை முடிந்து விடவில்லை, உன்னுடைய வாழ்க்கை முடிந்து விடவில்லை. ஒருவர் சொல்லுகிறார், லாசரு
லாசருவே எழுந்து வெளியே வா, லாசருவே எழுந்து வெளியே வா, லாசருவே எழுந்து வெளியே வா. சிலருடைய கல்லறையின் கல்லை கர்த்தர் இந்த நாளிலே புரட்டி போட அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். நமக்கு விரோதமாய் யுத்தம் செய்ய எழும்பின சத்துருவை காட்டிலும் நமக்காக யுத்தம் செய்ய எழும்பின தேவன் பெரியவர். நமக்காக யுத்தம் செய்ய எழும்பின நம்முடைய தேவன் பெரியவர். ரபா கதரபா சந்தரே, கரங்களை உயர்த்தி இன்னும் துதிப்பே, இன்னும் போற்றுவே, இன்னும் உம்மை ஆராதிப்பே. சொல்லுங்க, அவரை பார்த்து சொல்லுங்க, இன்னும் துதிப்பே, இன்னும் துதிப்பே. ரபா கதரபா சந்தரே. இப்போ சொல்லுங்க, எந்த கல்லறையின் கல்லை புரட்டிடுவீர், என்னை மறுபடியும் உயிர் தெழும்பச் செய்வீர். எந்த கல்லறையின் கல்லை ரபா சந்தரே, என்னை மறுபடியும் அறிக்கை செய்ய. எந்த கல்லறையின் ஓ ரபா சந்தரா, ஓ ரிபா கதரபா சந்தரே. இன்னும் துதிப்பே, இன்னும் துதிப்பே, இன்னும் போற்றுவே. ஓ ரபா சந்தரா. எனக்கு விரோதமாய் எத்தனை பேர் எழுப்பினாலும், நமக்கு விரோதமாய் எத்தனை பேர் எழுப்பினாலும், உம்மை மாத்திர நான் துதிப்பேன், உம்மை மாத்திர போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன், இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன். சொல்லுங்க, இன்னும் துதிப்பேன், இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன். எக்காலமும் நான் துதிப்பேன், எந்நேரமும் நான் போற்றுவேன். எக்காலமும் நான் துதிப்பேன், எந்நேரமும் நான் சத்தமா இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை மாத்திரம் ஆராதிப்போம் அப்பா. இன்னும் துதிப்பேன், இன்னும் துதிப்பேன், ஓ ரபா சந்தரா, இன்னும் உம்மை ஆராதிப்பேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன். யாருங்க சொன்னா வாழ்க்கை முடிந்தது என்று? யாரு சொன்னா? யாரு சொன்னா உங்களுடைய வாழ்க்கை முடிந்தது என்று? யாருங்க சொன்னா? நமக்கு விரோதமா யுத்தம் செய்ய எழும்பின சத்துருவை காட்டிலும் நமக்காக யுத்தம் செய்ய எழும்பின நம்முடைய சேனைகளின் கர்த்தர் அவர் பரிசுத்த, அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். உங்களுடைய பிரச்சனைகளை பார்க்க வேண்டாம், போராட்டத்தை பார்க்க வேண்டாம், அந்த பிரச்சனையை காட்டிலும் சத்துருவை பார்க்கிலும் என் தேவன் பெரியவர். நான் ஆராதிக்கிற தேவன் இன்னார் என்பதை நான் அறிந்து கொள்வேன், இன்னார் என்று நான் அறிவேன். அவர் என்னுடைய பிரச்சனைகளை காட்டிலும் என்னுடைய கல்லறையை பார்க்கிலும் எனக்கு முன்பாக இருக்கிற என்னுடைய தேவன் அவர் பெரியவர். நன்றி நன்றி நன்றி. எங்களோடு கூட பேசும்படியாய் ஜெபிக்கிறோம். அநேகருடைய கல்லறையின் கல்லை என் கர்த்தர் புரட்டி தள்ளும்படியாய் ஜெபிக்கிறேன் அப்பா, ஜெபிக்கிறேன். எங்களோடு கூட வார்த்தை மூலமாய் பேசுங்க. அடியனை மறைத்து நீர் வெளிப்படும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். அமர்ந்து கொள்ளலாம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் தாமே உங்களோடு கூட நம்மோடு கூட எப்பொழுதும் என்றென்றைக்கும் இருப்பாராக. அல்லேலூயா அல்லேலூயா. எத்தனை பேர் உற்சாகத்தோடு வந்திருக்கிறீங்க? சந்தோஷத்தோடு எத்தனை பேர் வந்திருக்கிறீங்க?
ஆமாம், துக்கத்தோடு வந்தாலுமே உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். ஆமென். கர்த்தர் அவர் மாறப்பண்ண அவர் போதுமானவராக இருக்கிறார். எத்தனை பேர் இந்த வார்த்தையை விசுவாசிக்கிறீங்க? நமக்கு விரோதமாக யுத்தம் செய்ய எழும்பின சத்துருவை காட்டிலும் நமக்காக யுத்தம் செய்ய எழும்பின தேவன் அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன். ஆமென். நம்ம நிறைய பேர் பிரச்சனைகளை பார்த்து கொண்டு என்ன செய்கிறோன்னா, இந்த பிரச்சனை ரொம்ப பெருசு, இந்த பிரச்சனை ரொம்ப பெருசு. இல்லை, ஆண்டவர் சொல்கிறாரு, பிரச்சனையை பார்க்காத, என்னையே பாரு. ஆமென். அவரை பார்க்கும் பொழுது நம்மளுடைய பிரச்சனைகள் எல்லாம் எப்படி தான் தெரியும்னா, சிறு பூச்சி போல. ஆமென். ஆமாம், சிறு பூச்சி போல தெரியும். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய அவர் சர்வ வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். ஆமாம், கொஞ்சம் இங்கே அபிஷேகம் பெற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர் இருக்கிறீங்க? கொஞ்சம் கரங்களை உயர்த்தி காண்பீங்களேன். ஆமாம், கொஞ்சம் நீங்கள் எல்லாரும் என்ன ஒத்துழைக்கணும்னா, வார்த்தைகளை சொல்லும் பொழுது இங்கிட்டிருந்து வார்த்தைகள் வரும் பொழுது நீங்கள் என்ன செய்யணும்னா, அந்நிய பாஷையோடு அப்படியே நீங்கள் கூடிய ஜபத்தினால் நீங்கள் அப்படியே நீங்கள் இந்த வார்த்தைகளை கேட்கணும். ஆமென். இந்த வார்த்தைகளை நீங்கள் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணணும். ஆமாம், கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய போதுமானவராக இருக்கிறார். அபிஷேகத்தை பெறாத ஜனங்கள் என்ன செய்யணும்னா, ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்க. அவரோடு கூட நீங்கள் ஸ்தோத்திரத்தோடு கூட இந்த வார்த்தைகளை நீங்கள் கேட்பீர்களே, ஆனால் இந்த இடத்த கர்த்தர் அசைக்க அவர் போதுமானவராக இருக்கிறார். எல்லாரும் ஒருமனப்பட்டு நம்ம இந்த இடத்துல கூடியிருக்கிறோம். ஒருமனப்பட்டு வார்த்தைகளை கவனிக்கும் பொழுது இந்த வார்த்தைகளை நீங்கள் மாம்சத்தில் நீங்கள் கவனிக்க வேண்டாம். உங்களுடைய சரீர பிரகாரமாக இந்த வார்த்தைகளை நீங்கள் கவனிக்க வேண்டாம். கொஞ்சம் உள்ளான மனிதனை கொஞ்சம் நீங்கள் உணர்வடைய வைங்க. உங்களுடைய ஆத்மாவை ஆவியோடு கூட நீங்கள் இந்த வார்த்தைகளை சத்தியத்தை கேட்பீர்களே, ஆனால் நிச்சயம் நான் சொல்லுகிறேன், போகும்போது நிச்சயமாய் கர்த்தர் உங்களோடு கூட பேச சர்வ வல்லமையுள்ள தேவன் உங்களுக்காக பராக்கிரமமான காரியங்களை செய்ய அவர் போதுமானவராய் இருக்கிறார். எடுத்தவர்கள் வாசிக்கலாம். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 2 ராஜாக்கள் 3:17. 2 ராஜாக்கள் 3:17. ஒரு விஷயமாக எல்லோரும் சேர்ந்து வாசிப்போம். ஒன்றாக இணைந்து ஒரே குரலோடு எல்லோரும் சேர்ந்து வாசிப்போம். நீங்கள் காட்சியும் காண மாட்டீர்கள், மழையையும் காண மாட்டீர்கள், ஆனாலும் நீங்களும் உங்கள் ஆடு மாடுகளும் உங்கள் மிருக ஜீவன்களும் குடிக்கும்படிக்கு இந்த பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். விசுவாசிக்கிறீங்களா? ஆமென். இந்த 2வது வாரத்திலே கர்த்தருடைய வார்த்தை உங்களை நோக்கி வருகிறது. நீங்கள் காட்சியும் காண மாட்டீர்கள், மழையையும் காண மாட்டீர்கள், நீங்களும் உங்கள் ஆடு மாடுகளும் குடித்து தீரும்படிக்கு இந்த பள்ளத்தாக்கு அது தண்ணீரால் நிரப்பப்படும். அது தண்ணீரால் நிரப்பப்படும். அது தண்ணீரால் நிரப்பப்படும். காட்சியும் பார்க்க மாட்டீங்க, மழையையும் காண மாட்டீங்க, ஆனாலும் நீங்களும் உங்கள் குடும்பங்களும் உங்கள் பிள்ளைகளையும் சமாதானத்தோடு வாழ வைப்பது இது கர்த்தருடைய வாக்கு. உங்களை தண்ணீரை காண செய்வது கர்த்தருடைய வாக்கு. உங்கள் பள்ளங்கள் எல்லாம் தண்ணீரால் நிரப்பப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். விசுவாசிக்கிறவங்க மாத்திரம் நல்ல கரங்களை தட்டி சத்தமாய் ஆமென் என்று. ஆமென். வசனம் அழகாய் சொல்லி இருக்கிறது. நீங்கள் காட்சியும் காண மாட்டீர்கள், மழையையும் காண மாட்டீர்கள், ஆனாலும் என்னது நிரப்பப்படுமா? பள்ளத்தாக்கு நிரப்பப்படுமா? பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படுவதற்கு என்னது முக்கியமாக தேவை? என்னது வேணும்? பேசுங்க, நீங்கள் பேசணும், கண்டிப்பாக பேசணும். மழை கண்டிப்பாக தேவை. மழைக்கு முக்கியமாக என்னது தேவை? மழை பெய்யணும்னா வாட்டர் தேவை, மேகங்கள் நிச்சயம் தேவை, மேகம் தேவை. அப்போ மழை மேகம் வந்துட்டு காற்று வீசாமல் இருந்தால் மழை பெய்யுமா? பெய்யாது. அப்போ முக்கியமாக என்னது தேவை? காற்றும் வேணும், மழையும் வேணும். பள்ளத்தாக்கு நிரப்பப்படணும்னா என்னது முக்கியமாக தேவை? காற்று வேணும், மழை வேணும். இது உலக பிரகாரமான ஒரு பார்வை. ஆமென். உலக பிரகாரமான ஒரு பார்வை என்னன்னா, மழை பெய்கிறதற்கு, அதாவது நம்ம பள்ளங்கள் எல்லாம் தண்ணீரால் நிரப்பப்படணும்னா உலக தேசத்தின் மாம்சத்தின்படி இந்த வசனத்தை நம்ம பார்த்தோன்னா காற்று மழையும் பார்க்க மாட்டோம். அப்போ பள்ளங்கள் எல்லாம் நிரப்பப்படும்னா அது எப்படி சாத்தியம்? நிச்சயம் அதற்கு மழை தேவை, மழை பெய்யறதுக்கு நிச்சயம் காற்று தேவை. ஆனால் இது ரெண்டுமே இருக்காது. பள்ளங்கள் எல்லாம் எப்படி தண்ணீரால் நிரப்பப்படும்? அநேகர் நீங்கள் கேட்கிற கேள்வி என்னென்னா, என் குடும்பத்தில் எப்படி சமாதானம் வரும்? எப்படின்னா அதுக்குரிய ஆதாரங்களை நான் இன்னும் பார்க்கலை, அதற்குரிய ஒரு ஐடென்டிட்டியும் நான் பார்க்கலை.
அது நடக்கிறதான சாத்தியங்கள் எதுவுமே என்னுடைய வாழ்க்கையில் நடக்கலை. ஆனாலும் வசனம் சொல்லுது, நீங்கள் காட்சியும் பார்க்க மாட்டீர்கள், மழையையும் காண மாட்டீர்கள், ஆனாலும் உங்கள் வாய்க்கால்கள் தண்ணீரால் அது நிரப்பப்படும். ஆமாம், அது உலக பிரகாரமான ஒரு காரியம். என்னன்னா அதற்கு அறிகுறி தேவை. ஆமேன் சொல்லுங்க, அறிகுறி தேவை. சொல்லுங்க, அறிகுறி தேவை. ஒரு காரியம் நடக்கணும்னா அதற்கு நிச்சயம் என்னது தேவை? ஒரு அறிகுறி இருந்தால் தான் அந்த உலகம் நம்பும். ஒரு அறிகுறி இருந்தால் தான் அந்த உலகம் நம்பு. இப்போ இங்கே மழை பெய்ய போகுதுன்னா நம்ம எப்படி கண்டுபிடிப்போம்னா, மேலே ஸ்டார்லாம் இருக்காது, அப்படியே மேகம் முழுசாக அடைச்சிரும். அப்படி இருந்தால் மழை பெய்யும்னு சொல்லிட்டு நம்ம அப்படி முடிவு எடுத்துக்கொள்வோம். அப்போ அது என்ன ஒரு அர்த்தம்னா, ஐடென்டிட்டி, ஒரு அறிகுறி. அறிகுறி இருந்துச்சுன்னா அது நடக்கும்னு ஒரு காரியம். ஆனால் வசனம் சொல்லுது, நீங்கள் எதையும் உங்களுக்கான அறிகுறி எதுவுமே இருக்காது, ஆனாலும் உங்களுடைய பள்ளங்கள் எல்லாம் தண்ணீரால் நிரப்பப்படும். ஆமேன். இதான் கர்த்தருடைய வாக்கு. உங்களுக்கு நடக்கிறதான அந்த சாத்தியம் எதுவும் இருக்காது, இந்த காரியம் வாய்க்கும் என்பதற்கு ஒரு அறிகுறியும் இருக்காது, ஆனாலும் பள்ளங்கள் எல்லாம் தண்ணீரால் நிரப்பப்படும். அப்படியே ஒரு நிமிடமாக கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி நீங்கள் பேச தொடங்குங்க. உங்கள் பள்ளங்கள் எல்லாம் தண்ணீரால் நிரப்பப்படும் என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறார். உங்கள் பள்ளங்கள் எல்லாம் தண்ணீரால் நிரப்பப்படும் என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறார். ஓ, இந்த உலகம் சொல்லும், இந்த அறிகுறி இருந்தாதான் உன்னுடைய குடும்பத்தில் சமாதானம் வரும், இந்த அறிகுறி இருந்தாதான் சமாதானம் வரும். நீங்க சொல்லிடுறீங்க, இன்னும் வரைக்கும் ஒரு ஐடென்டிட்டி கிடைக்கலையே ஆண்டவரே, இன்னும் வரைக்கும் ஒரு அறிகுறியும் கிடைக்கலையே, நான் அந்த உலகத்திற்கு ஒத்த வேஷம் தரிக்காம உமக்காக பிரகாசிப்பிக்கணும்னு ஆசைப்படுகிறேன், இன்னும் ஒரு அறிகுறி கிடைக்கலையே ஆண்டவரே. கர்த்தர் சொல்லுகிறார், ஓ பள்ளங்கள் எல்லாம் தண்ணீரால் நிரப்பப்படுவதற்கு இதுதான் அறிகுறி, இதுதான் அறிகுறி. ஒரு சாத்தியமும் இல்லாம இருக்கிறதே, இதுதான் அறிகுறி. உங்களை உயர்த்துவதற்கான காரியம் எது தெரியுமா? இதுதான் கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை, இதுதான் அறிகுறி, இதுதான் ஐடென்டிட்டி. உங்களுக்கான ஐடென்டிட்டி என்னது தெரியுமா? ஒரு சாத்தியமும் இல்லாம, காற்றும் வராம, மழையும் பெய்யாம இருக்கிறதே, இதுதான் உங்கள் அற்புதத்தினுடைய முதல் படி. இதுதான் உங்கள் அற்புதத்தினுடைய முதல் படி. நீங்கள் காட்சியும் பார்க்க மாட்டீங்க, மழையையும் பார்க்க மாட்டீங்க, ஆனாலும் நீங்களும் உங்கள் மிருக ஜீவன்களும் உங்களுடைய ஆடு மாடுகளும் குடித்து தீரு மட்டும் இந்த பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும். இது தண்ணீரால் நிரப்பப்படும், தண்ணீரால் நிரப்பப்படும். இதை நான் இன்னைக்கு தியானித்து கொண்டு இருக்கும் பொழுது ஆவியானவர் இன்னும் ஒரு படி மேலே போய் எனக்கு கற்றுக் கொடுத்த காரியம், குடும்பத்தில் நான் என்னுடைய முழு குடும்பமாக நான் ரட்சிக்கப்படணும்னு ஆசைப்படுகிறேன். என்னுடைய குடும்பம் முழுமையாக நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்கிற அந்த வாக்குத்தத்தம் எனக்கு நிறைவேறணும். நாங்கள் குடும்பமாக ஆண்டவரை நாங்கள் சேவிக்கணும், குடும்பமாக நாங்கள் ஆலயத்திற்கு வரணும், முழு உள்ளத்தோடு என்னுடைய பிள்ளைகள் ரட்சிக்கப்படணும், நாங்கள் எல்லாரும் முழு குடும்பத்தோடு ஆண்டவரை நாங்கள் சேவிக்கணும் என்கிற எண்ணத்தோடு நீங்கள் வந்திருப்பீர்களே. ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், ஒரு காரியமே எனக்கு வாய்க்கலை தம்பி, ஒரு காரியமே எனக்கு வாய்க்கலை தம்பி, இந்த ஆண்டாச்சு ரட்சிக்கப்படுவாங்களான்னு நினைக்கிறேன், ஆனால் அதுக்குரிய அறிகுறிகள் எனக்கு எதுவுமே இல்லை, அதற்குரிய அறிகுறிகள் எதுவுமே இல்லை. ஆண்டவர் சொல்லுகிறாரு, நீங்கள் காட்சியும் காண மாட்டீர்கள், மழையையும் காண மாட்டீர்கள், ஆனால் உங்கள் பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும். தண்ணீர் என்றால் ஜீவ தண்ணீர், ஜீவ தண்ணீரால் நிரப்பப்படும் என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறார். ஜீவ தண்ணீர் ஒரே ஒரு நபரிடத்திலிருந்து தான் கிடைக்கும், அதுதான் நாம் ஆராதிக்கிற இயேசு கிறிஸ்து. நாம் ஆராதிக்கிற இயேசு கிறிஸ்து. கர்த்தர் சொல்லுகிறார், நீங்கள் காட்சியும் காண மாட்டீங்க, மழையையும் பார்க்க மாட்டீங்க, நீங்களும் உங்கள் ஆடு மாடுகளும், அதாவது நீங்களும் உங்கள் மிருக ஜீவன்களும், நீங்களும் உங்களுடைய குடும்பங்களும் குடித்து தீரு மட்டும் உங்களுடைய குடும்பத்தில் இயேசுவினுடைய பிரசன்னம், இயேசுவினுடைய வார்த்தைகள், இயேசு கிறிஸ்துவினுடைய வார்த்தைகள் வசனங்களாய் போதிக்கப்படும் என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறார். ஒரு அறிகுறி வராது, ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், உங்கள் பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும். ஆமென், ஹல்லேலூயா. எத்தனை பேர் உற்சாகத்தோடு இருக்கிறீங்க? ஆமென். அப்படியே அந்த ஆவிக்குள்ள பலனோடு நீங்கள் இந்த சத்தியத்தை கேட்பீர்களே, ஆனால் நிச்சயம் கர்த்தர் நம்மோடு கூட பேச பெரியவராய் அவர் இருக்கிறார். ஆமாம், சமீபத்தில் நான் நோவாவினுடைய சம்பவத்தை நான் தியானித்து கொண்டு இருக்கும் பொழுது ஆவியானவர் ஒரு காரியத்தை எனக்கு மிகவும் ஒரு வெளிப்பாடாக ஒரு காரியத்தை எனக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுத்தார். அந்த காரியத்தை நான் பார்க்கும் பொழுது, ஆமாம்ல, இது எவ்வளோ பெரிய காரியம், ஆனால் நிறைய பேர் இந்த காரியத்தை பேச மாட்டேங்கிறோம். நோவாவினுடைய சம்பவத்தை நம்ம பார்க்கும் பொழுது எடுத்தவர்கள் வாசிக்கலாம். ஆதியாகமம் 8வது அதிகாரம் 3வது வசனம். ஜலம் பூமியிலிருந்து நாளுக்கு நாள் வற்றி கொண்டே வந்தது. 150 நாளுக்கு பின்பு ஜலம் வடிந்தது. அடுத்து 4வது வசனம். 7ஆம் மாதம் 17ஆம் தேதியிலே பேலை அரராத் என்னும் மலைகளின் மேல் தங்கிற்று. ஆமென். வசனம் என்ன சொல்லி இருக்கிறது? மலைகளின் மேல் தங்கிற்று. எல்லாரும் இந்த வசனத்தை சொல்லுங்க, மலைகளின் மேல் தங்கிற்று. ஒரு விசையாக எல்லாரும் சத்தமாய் சொல்லுங்க, மலைகளின் மேல் தங்கிற்று. பேலை எது மேல இப்ப தங்கி இருக்குது?
மலைகளின் மேல் தங்கி இருக்கிறது. கொஞ்சம் நோவாவினுடைய சம்பவத்தை நம்ம நல்லா ஆழமாக கேட்போமானால், கொஞ்சம் கொஞ்சம் ஆவியில் கொஞ்சம் உற்சாகத்தோடு இருக்கணும். கொஞ்சம் மாம்சத்தின்படி இந்த சத்தியத்தை கேட்க வேண்டாம், கொஞ்சம் ஆவியின்படி கேட்பீர்களே. ஆனால் நான் சொல்லுகிறேன், நிச்சயம் இந்த சத்தியத்தை முடிக்கும் பொழுது உங்களுடைய கண்களிலிருந்து ஒரு சொட்டு கண்ணீராவது கர்த்தர் நிச்சயம் வரவழைப்பா. ஆமாம், நீங்கள் கொஞ்சம் இந்த நோவாவினுடைய சம்பவத்தை பார்க்கும் பொழுது வசனம் முடியும் பொழுது சொல்லியிருக்கிறது மலைகளின் மேல் தங்கிடுச்சு. வசனம் சொல்லியிருக்கிறது, சொல்லுங்க, மலைகளின் மேல் தங்கிடுச்சு. மலைகளின் மேல் தங்கிடுச்சு. பேழை மலைகளின் மேல் தங்கி இருந்தது. ஆனால் நான் நினைக்கிறேன், நோவா ஆரம்பத்தில் பேழையை உண்டாக்கும் பொழுது, ஆரம்பத்தில் பேழையை அவர் சிருஷ்டிக்கும் பொழுது, பேழையை உருவாக்க தொடங்கும் பொழுது, நான் நினைக்கிறேன் ஒரு மலையின் அஸ்திபாரம் இல்லை, ஒரு வெட்டாந்தரையில் நிச்சயம் அவர் செய்திருக்கணும். ஏன்னா நம்ம சின்ன பசங்களுக்கு செஞ்சு ஸ்கூல் ப்ராஜெக்ட் செஞ்சு கொடுக்குறோமான, இது ஒன்றும் சின்ன ப்ராஜெக்ட் கிடையாது. சும்மா அந்த பேப்பரில் கப்பல் செஞ்சு கொடுக்குற அந்த ப்ராஜெக்ட் கிடையாது. இது செய்கிறது எப்படின்னா, சகல காட்டு மிருகங்களையும் சகல நாட்டு மிருகங்களையும் ஊரும் பிராணிகள் பறவைகள் எல்லாவற்றையும் உள்ளே போட்டு அடைக்கணும். அது போக நோவானுடைய குடும்பமும் உள்ளே இருக்கணும். அப்போது என்ன காரியம், மிகப்பெரிய பேழை செய்யணும், ரொம்ப ஒரு பெரிய பேழை செய்யணும். அந்த பேழை செய்யணும்னா நிச்சயம் நான் நினைக்கிறேன் ஒரு வெட்டாந்தரையான ஒரு நிலம் கண்டிப்பாக அவர் அதில் தான் செஞ்சுருப்பார். வெட்டாந்தரையான ஒரு நிலைமை, ஒரு வனாந்தரத்தை போல, பாலைவனத்தை போல அவருடைய வாழ்க்கை முதலாவது ஆரம்பித்தது. நோவானுடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது, பேழையை உண்டாக்கும் பொழுது அவர் செய்கிறார் ஒரு காரியம், வெறும் வெட்டாந்தரையமான ஒரு நிலம். பேழையை உண்டாக்கும் பொழுது வெட்டாந்தரையான ஒரு நிலம், சுற்றி பார்க்கிறார், எதுவும் இல்லை. அவருடைய வாழ்க்கையை நீங்கள் ஒருவேளை இன்றைக்கி ஒரு சிலர் நீங்கள் உங்கள் எண்ணத்தில் கொண்டு ஒரு சில எண்ணத்தோடு நீங்கள் இருக்கலாம், தம்பி என்னுடைய வாழ்க்கையே ஒரு வனாந்திரத்தை போல இருக்குது, என்னுடைய வாழ்க்கையே கொஞ்சம் வனாந்திரத்தை போல இருக்குது, எங்கே பார்த்தாலும் ஒரே பாலைவனத்தை போல, எங்கே பார்த்தாலும் வெறும் வறண்ட நிலம் தான் தம்பி, பச்சையான பசுமையான ஒன்றைய கண்ணுக்கு தெரியல, எல்லாம் வெறும் பாலைவனத்தை போல இருந்து கொண்டு இருக்கிறது, எதுவுமே என் கண்களுக்கு வாய்க்கலை. ஆனால் நான் என்ன செய்து கொண்டு இருக்கிறேன், பேழைகளை செய்து கொண்டு இருக்கிறேன். ஆனால் பேழைகளை செய்து கொண்டு இருக்கிறேன். ஒரு சிலரோட விசுவாசத்தை நான் உருவாக்கி கொண்டு இருக்கிறேன், ஒரு சிலருடைய விசுவாசத்தை நான் உருவாக்கி கொண்டு இருக்கிறேன், சில பேழைகளை நான் உருவாக்கி கொண்டு இருக்கிறேன். ஆனால் என்னுடைய வாழ்க்கையில் என்னது இல்லை, ஒரு செழிப்பான இடம் இல்லை, ஒரு பள்ளத்தாக்கின் ஒரு அனுபவம். நோவா ஒரு பள்ளத்தாக்கில் தான் அவர் ஒரு பேழையை நான் நினைக்கிறேன் செய்திருப்பார், ஒரு வனாந்தரமான ஒரு இடம். ஏன்னா பெரிய கப்பல் பெரிய பேழை செய்யணும், வனாந்தரமான ஒரு இடத்துல தான் அவர் நிச்சயம் பேழையை செய்திருக்கணும். ஆனால் முடிவில் பார்க்குறோம், அவருடைய பேழை மலைகளின் மேல் தங்கிடுச்சு, அவருடைய பேழை மலைகளின் மேல் தங்கிடுச்சு, அவருடைய பேழை மலைகளின் மேல் தங்கிடுச்சு. உங்களுக்கு இன்னும் புரியலைன்னு நினைக்கிறேன், நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். ஆதியாகமம் 7வது அதிகாரத்திலே 18வது வசனம், 19வது வசனம், 20வது வசனம். ஜலம் பெருவெள்ளமாகி பூமியின் மேல் மிகவும் பெருகிற்று, பேழையானது ஜலத்தின் மேல் மிதந்து கொண்டிருந்தது. நல்ல இந்த வசனத்தை கவனிங்க, பேழையானது ஜலத்தின் மேல் மிதந்து கொண்டிருந்தது. சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க, பேழையானது. பேழையானது. இந்த வசனத்தை உங்களுடைய மைண்டில் நீங்கள் வச்சுக்கோங்க. தொடர்ந்து நம்ம வாசிக்கும் பொழுது இந்த வசனம் உங்கள் மைண்டுக்குள்ளே இருக்கணும். பேழை இப்போ எங்கே இருக்குது, ஜலத்தின் மேல் இருக்குது. இப்போ பேழை எங்கே இருக்குதுன்னா ஜலத்தின் மேல் இருக்கிறது. பேழையானது ஜலத்தின் மேல் மிதந்து கொண்டிருந்தது என்று வசனம் சொல்லியிருக்கிறது. இந்த வசனத்தை உங்கள் மைண்டுக்குள்ளே வச்சுக்கோங்க. இப்போ தொடர்ந்து நீங்கள் 19, 20 வாசிங்க. ஜலம் பூமியின் மேல் மிகவும் அதிகமாய் பெருகினதினால் வானத்தின் கீழ் எங்கும் உள்ள உயர்ந்த மலைகள் எல்லாம் மூடப்பட்டன. உயர்ந்த மலைகள் எல்லாம் மூடப்பட்டன. 20 மூடப்பட்ட மலைகளுக்கு மேலாய் 15 முழ உயரத்திற்கு 15 முழ உயரத்திற்கு ஜலம் பெருகி இருந்தது. வசனம் சொல்லி இருக்கிறது, வானத்தின் கீழ் எங்கும் உள்ள உயர்ந்த மலைகள் எல்லாம் மூடப்பட்டு இருந்தது. கொஞ்சம் ஆவியோடு கூட இந்த சத்தியத்தை கேளுங்க, நிச்சயம் கர்த்தர் பேச சர்வ வல்லமையுள்ள தேவன். உயர்ந்த மலைகள் எல்லாம் மூடப்பட்டு இருந்தது. வசனம் சொல்லி இருக்கிறது, உயர்ந்த மலைகள் எல்லாம் மூடப்பட்டு இருந்தது. அந்த மூடப்பட்ட மலைகளுக்கு மேலாய் 15 முழ உயரத்திற்கு ஜலம் இருந்தது. ஆனாலும் நோவாவுடைய பேழை எப்படி இருந்ததா, ஜலத்தின் மேல் மிதந்து கொண்டிருந்தது. கொஞ்சம் நீங்க கண்களை மூடிக்கொள்ளுங்களேன், கொஞ்சம் கண்களை மூடிக்கொள்ளுங்களேன். ஆவியானவர் பலமாய் ஏவுகிற ஒரு காரியம், ஆவியானவர் பலமாய் ஏவுகிற ஒரு காரியம். கொஞ்சம் நீங்க ஆவில கொஞ்சம் நிரம்ப ஆரம்பிங்க, கொஞ்சம் ஆவில நீங்க நிரம்ப ஆரம்பிங்க. உங்களுடைய ஆவி வெறுமையா இருக்கக்கூடாது. இந்த சத்தியத்தை புரிந்தவர்கள் மாத்திரம், இந்த சத்தியத்தை புரிந்தவர்கள் மாத்திரம் உங்க வாயிலிருந்து வார்த்தைகள் உண்டாகட்டுமே, வார்த்தைகள் உண்டாகட்டுமே, வார்த்தைகள் உண்டாகட்டுமே. நோவா முதலாவது ஆரம்பிக்கும் பொழுது பார்க்கிறோம், ஒரு வெட்டாந்தரையான ஒரு நிலைமை, ஒரு வெட்டாந்தரையான ஒரு நிலைமை, ஒரு வனாந்திரத்தை போல வாழ்க்கை
வாழ்க்கையை ஆரம்பிக்கிறாரு. வனாந்தரத்தை போல ஆரம்பிக்கிறாரு. நீங்க கேட்கிறீங்க கர்த்தரிடத்துல, ஆண்டவரே நீர் சொன்ன காரியத்தை அல்லவா நான் செய்தேன், நீர் சொன்ன காரியத்தை அல்லவா செய்தேன், இன்னும் என்னுடைய வாழ்க்கை உயர்த்தப்படவில்லையே. இன்னும் ஒரு சிலர் நீங்க கேட்கிறீங்க ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே எனக்கு விரோதமா பேசுகிற இந்த ஜனங்களிடத்துல, எனக்கு விரோதமா பேசுகிற இந்த ஜனங்கள் மத்தியில என்னுடைய தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுங்க ராஜா, என்னுடைய தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுங்க, என் பாத்திரம் வழிந்து ஓடட்டும். நோவானுடைய வாழ்க்கையை பார்க்கிறோம். அவர் ஒரு சில நேரத்தில் அவர் ஜெபம் பண்ணி இருப்பார். அவரை பார்த்து பரியாசம் பண்ணுகிற ஜனங்களை நோக்கி, ஆண்டவரே பரியாசம் பண்ணுகிற ஜனத்திற்கு முன்பாக என் தலையை உயர்த்துங்க ஆண்டவரே, உயர்த்துங்க ஆண்டவரேன்னு அவர் ஒரு விஷயம் கேட்டு இருக்கலாம். ஆனா கர்த்தருடைய வார்த்தை என்ன தெரியுமா உங்களை நோக்கி வருகிறது, நோவாவே இவர்களுடைய கண்களுக்கு முன்பாக அல்ல, ஓ இவர்களுடைய தலைக்கு மேலாய் நான் உயர்த்த போவது அல்ல, இவர்களுடைய தலைக்கு நேராய் உன்னை நான் உயர்த்த போவது அல்ல, சில உயர்ந்த கண்மலைகளுக்கு மேலாய் உன்னை நான் உயர்த்த போகிறேன், சில உயர்ந்த கண்மலைகளுக்கு மேலா. இல்ல இல்ல இன்னும் ஒரு சிலருக்கு புரியல. ஓ புரிந்தவர மாத்திரம் நல்ல கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்த தொடங்குங்க, தேவனை மகிமைப்படுத்த தொடங்குங்க. ஒரு சிலர் கேட்கிறீங்க, ஓ எனக்கு விரோதமாய் பேசுகிற, எனக்கு விரோதமாய் கூட்டம் கூடுகிற இந்த ஜனத்தின் மத்தியில என் தலையை உயர்த்துங்க ஆண்டவரே. கர்த்தர் சொல்லுகிறார், இல்ல 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 இவர்கள் மத்தியில நான் உன்னை உயர்த்த போவதல்ல, சில உயர்ந்த மலைகளுக்கு மேலா, சில உயர்ந்த மலைகளுக்கு மேலா உன்னை நான் உயர்த்த போகிறேன் நோவாவே. ஓ ராபா சந்தரா, நன்றி 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 நன்றி. ஒரு சிலர் ஆண்டவரோடு கூட நீங்க கேட்கிற வார்த்தை, ஆண்டவரே நீர் சொன்ன காரியத்தை செய்கிறேன், ஆனா இன்னும் பள்ளத்தாக்கின் நிலைமை, இன்னும் பள்ளத்தாக்கின் நிலைமை, ஓ இன்னும் ஒரு பள்ளத்தாக்கு போல வறண்ட நிலம், பாலைவனத்தை போல. நோவாவே இல்ல நோவாவே இல்ல நோவாவே, குறித்த காலத்துக்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டு இருக்கிறது. அது பொய் சொல்லாது, அது முடிவில் விளங்கும், அது நிச்சயமாய் வரும், அது நிச்சயமாய் வரும், அது நிச்சயமாய் வரும். நோவாவே நோவாவே, ஒரு வெட்டாந்தரையான நிலைமையில உன்னுடைய வாழ்க்கையை ஆரம்பித்தாயோ, இல்ல 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 இல்ல, உன்னுடைய கண்களை ஏறெடுத்து பார், உன் கண்களை ஏறெடுத்து பார். வானத்து நட்சத்திரங்களை என்ன கூடுமானால் என்ன, கடற்கரை மணலை என்ன கூடுமானால் என்ன கூடு. ஓ உன்னை நான் அவ்வளவு பெரிய ஜாதியாய் மாற்ற போகிறேன். ராபா சந்தரா, நன்றி 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 நன்றி. இரண்டு கரத்தை வானத்துக்கு நேராய் உயர்த்தி, என் பலன் ஒன்றும் இல்லை என்று நான் அறிவேன், அவர் பலன் இன்றும் குறையவில்லை. என் பலன் ஒன்றும் இல்லை என்று நான் அறிவேன், அவர் பலன் இன்றும் குறையவில்லை. பலத்தாலும் அல்ல, பராக்கிரமம் அல்ல, ஆவியினாலே என்னை எழும்பச் செய்வார். பலத்தாலும் அல்ல, பராக்கிரமம் அல்ல, ஆவியினாலே என்னை எழும்பச் செய்வார். என்னை எழும்ப பண்ணும் ஆண்டவர் என்னோடு இருப்பதா, நான் எழும்புவேன் அவர் பலத்தா. என்னை எழும்ப பண்ணும் ஆண்டவர் என்னோடு இருப்பதா, நான் எழும்புவேன் அவர் பலத்தா. சொல்லுங்க, என் பலன் ஒன்றும் இல்லை, என் பலன் ஒன்றும் இல்லை என்று நான் அறிவேன், அவர் பலன் இன்றும் என் பலன் ஒன்றும் இல்லை என்று நான் அறிவேன், அவர் பலன் இன்றும் பலத்தாலும் பலத்தாலும் அல்ல, பராக்கிரமம் அல்ல, ஆவியினாலே என்னை எழும்பச் செய்வார். பலத்தாலும் பராக்கிரமம் அல்ல, ஆவியினாலே என்னை எழும்ப பண்ணும், என்னை எழும்ப பண்ணும் ஆண்டவர் என்னோடு இருப்பதா, நான் எழும்புவேன். சொல்லுங்க, அவரை பார்த்து சொல்லுங்க, என்னை எழும்ப பண்ணும், என்னை எழும்ப பண்ணும் ஆண்டவர் என்னோடு இருப்பதா, நான் எழும்புவேன் அவர் பலத்தா, நான் எழும்புவேன் அவர் பலத்தா.
நம்முடைய பலத்தால முடியாது, நம்முடைய பராக்கிரமத்தினால முடியாது. அவருடைய ஆவியினாலே எல்லாம் ஆகும். அவருடைய ஆவியினாலே எல்லாம் ஆகும். அவருடைய ஆவியினாலே எல்லாம் ஆகும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமாம். எப்படி ஆண்டவரே நான் உயர்வேன்? எப்படி ஆண்டவரே நான் உயர்ந்த கண்மலைகளுக்கு மேலாய் போவேன்? ஒரு காரியமும் நடப்பதற்கான சாத்தியம் இல்லை. என்னுடைய குடும்பம் ரட்சிக்கப்படுவதற்கான சாத்தியம் எதுவும் இல்லை. பிள்ளைகள் ரட்சிக்கப்படுவதற்கான சாத்தியம் எதுவும் இல்லை. அதையும் தாண்டி என்னுடைய ஆத்மாவில் ஒரு களி கூறுதல் உண்டாகுமேன்னு சொல்லிட்டு பார்க்குறேன், அதுவும் முடியல. அதற்கான சாத்தியங்கள் எதுவுமே இல்லையே ஆண்டவரே. எப்படி இது ஆகும்? பலத்தாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, அவருடைய ஆவியினாலே எல்லாம் ஆகும். அவருடைய ஆவியினாலே எல்லாம் ஆகும். பார்க்குறோம், நோவா ஆரம்பத்தில் ஒரு பள்ளத்தாக்கின் நிலைமையில தான் நோவா ஆரம்பித்தது. ஆனால் முடிவில் பார்க்குறோம் உயர்ந்த மலைகளுக்கு மேலா, உயர்ந்த மலைகளுக்கு மேலா. வசனம் சொல்லுது, அந்த உயர்ந்த மலைகளுக்கு மேலே 15 முழ தண்ணீர் இருக்குது. அதற்கும் மேலாய் நோவாவினுடைய பேழை மிதந்து கொண்டிருந்தது. ஆமேன். ஆமாம், கொஞ்சம் சத்தமாய் அல்லேலூயா. அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். அப்போது நம்ம உயரப்படணும். நம்முடைய ஆத்மாவும் சரி, ஆவிக்குரிய வாழ்க்கையும் சரி, சரீர பிரகாரமான வாழ்க்கையும் சரி, நம்மளுடைய வாழ்க்கை மேலோங்கி போகணும். ஆவிக்குரிய ஆத்மா சரீரம் ஒவ்வொன்றும் மேலோங்கி போகணும். நான் உயர்த்தப்படணும். அப்படின்னா நோவாவை கர்த்தர் உயர்த்தினதான ஒரு முக்கியமான நோக்கம் என்னன்னா, அவன் தேவனோடு கூட சஞ்சரித்து கொண்டிருந்தான். தேவனோடு கூட சஞ்சரித்து கொண்டிருந்த ஒரு நோவா. அழகா ஆங்கில வேதாகமத்தில் போட்டிருக்கோம், வாக்டு வித் காட். அவரோடு கூட நடக்கணும், அவரோடு கூட நடக்கணும். கொஞ்சம் யோசித்து பாருங்க, எத்தனை பேர் இன்றைக்கும் நம்ம அவரோடு கூட நடந்து கொண்டு இருக்கிறோம்? எத்தனை பேர் இன்னும் அவரோடு கூட நடந்து கொண்டு இருக்கிறோம்? ஒரு சிலரை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறாரு, ஒரு சிலர் நீங்கள் ஆண்டவரை விட்டுட்டு முன்னாடி போயிடுறீங்க, ஒரு சிலர் ஆண்டவரை விட்டுட்டு பின்னாடி போயிடுறீங்க. ஆனால் அப்படி இருக்கக்கூடாது. அவர் நம்முடைய கரத்தை பிடித்து இருவரும் ஒரே பயணமாய் ஒரே இடத்துல நடந்து போகணும். அப்பனா தான் கர்த்தர் நம்மளை உயர்ந்த அடைக்கலத்தில் கொண்டு போய் நம்மளை வைப்பார். ஆமென். ஆமாம், அவர் நம்மளை உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கணும்னா முதலாவது அவருடைய கற்பனைகளுக்கு கீழ்ப்படியணும். அவரோடு கூட நடக்குகிற ஒரு அனுபவமாய் மாறணும். அவரோடு கூட சஞ்சரிக்கிற மனுஷனாய் நாம் மாறணும். ஆமென். எங்களுடைய வீட்டில் பூனை வளர்க்குறோம். எங்களுடைய வீட்டில் பூனை வளர்க்குறோம். அந்த பூனை பேர் பட்டு. அந்த பூனை பேர் பட்டு. அப்போ ஒரு நாள் நாங்கள் செருப்பு கலத்தி போடுற அந்த இடத்துல நான் நிற்கிறேன். இந்த சம்பவத்தோடு ஆவியானவர் என்னோடு கூட பேசின ஒரு வார்த்தை சொல்லுகிறேன், உங்களுக்கு புரியும் பாருங்கள். வெளியே செருப்பு போடுகிற அந்த இடத்துல நான் நிற்கிறேன். அந்த கேட்டு இருக்கும் தெரியுமா, அந்த கேட்டில் மேலே அந்த சுவரில் எங்கள் பட்டு இருக்கிறான். அவன் நின்று கொண்டு இருக்கிறான். நான் கீழே அந்த செருப்பு போடுற அந்த இடத்துல நான் நிற்கிறேன். ஆனால் அதே லைனில் அதே சுவரு அது பட்டுக்கு ஏத்தாப்பில் ஒரு தெருப்புனை. அந்த தெருப்புனை எப்படின்னா, எங்கள் பட்டுவை பார்த்துட்டானாலே துரத்தி கடிக்கும். சமீபத்தில் பார்த்தோன்னா நல்ல கான்குள்ளே உளுந்து எழுந்திரிச்சு இப்போ மிகப்பெரிய ஒரு ட்ரீட்மெண்ட்டில் இருக்கிறாரு பட்டு. ஆமாம், ஜெபித்துக்கொள்ளுங்க, பட்டுக்காண்டி ஜெபித்துக்கொள்ளுங்க. அப்போது பட்டுவை பார்த்தாலே அந்த ஏரியா போனால் துரத்தி வந்து கடிப்பான். அப்போது அதே ட்ராக்கில் அதே சுவரில் தான் பட்டு இருக்குது. அதுக்கு நேராக ஏத்தாப்பில் ஆப்போசிட் சைடில் அந்த தெருப்புனை இருக்குது. அது மெல்ல அப்படியே பட்டுக்கிட்ட வாரான். பட்டுக்கிட்ட வந்து அதை எப்படியாவது கடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குது. நான் கீழே நின்றுட்டு ஒரு குச்சி எடுத்துகிட்டு எப்படியாவது அந்த பூனை பட்டுக்கிட்ட வரவிடாதபடிக்கு குச்சி எடுத்துகிட்டு வெளியே பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளூ கலர் ஓஸ் இருக்கும். அந்த ப்ளூ கலர் ஓஸை வச்சுட்டு தடுத்துக்கிட்டே இருக்கிறேன். அங்கே போ ஓரளவு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணிட்டேன். அந்த ஏரியா பூனை பக்கத்தில் வரவிடாதபடிக்கு ஓரளவு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணி தூரமாக வச்சாச்சு. பட்டு இங்கே இருக்கிறான், தெருப்பூனை கொஞ்சம் அங்கே சமீபத்தில் இருக்குது. நான் கீழே நின்றுட்டு சொல்கிறேன், பட்டு நீ கீழே வா, பட்டு நீ கீழே வா, பட்டு நீ என்கிட்ட வா, பட்டு நீ என்கிட்ட வா அப்படின்னு. ஆனால் பட்டு என்ன செஞ்சுச்சுன்னா என்கிட்ட வரல. அது கீழேயும் இறங்கி வராமல் அந்த சத்ருவோட, அதாவது அந்த பூனைக்கிட்ட, ஏரியா பூனைக்கிட்ட, அந்த தெருப்பூனைக்கிட்ட எதிர்த்து சண்டை போடாமலையும் அந்த ஒரே இடத்துல நிற்கிது. அப்போது ஆவியானவர் சமீபத்தில் என்னோடு கூட அந்த சம்பவம் நடந்து முடிந்த உடனே ஆவியானவர் என்னோடு கூட இடைப்பட்ட காரியம், நிறையா தேவனுடைய பிள்ளைகள் இப்படி தான் இருக்கிறாங்க. என்னென்னா ஆண்டவர் சொல்கிறார், என்கிட்ட உனக்கு உயர்ந்த அடைக்கலம் உண்டு, என்கிட்ட நிறைய பாதுகாப்பு உனக்கு உண்டு, என்கிட்ட வந்தினா உனக்கு நான் நிறைய காரியங்களை வைத்து இருக்கிறேன். ஆனால் நம்ம நிறைய நேரங்களில் என்ன செய்கிறோன்னா, ஆண்டவர்கிட்டையும் போக மாட்டேங்கிறோம், சத்ருகையில் விழுந்து மாண்டும் போக மாட்டேங்கிறோம். என்ன செய்கிறோன்னா நடுவில் நின்று கொண்டு இருக்கிறோம். இதனுடைய காரியம் முடிவில் என்னவாய் விளங்கும் தெரியுமா? சத்துரு நம்மளை வாரி கொண்டு போய் விடுவான். ஆண்டவர் என்னோடு கூட பேசின வார்த்தை என்னென்னா, நிறைய பேர் பட்டுவை போல தான் இருக்கிறாங்க.
ஆமாம், ஆண்டவர் இங்கிட்ட இருந்து கூப்பிட்றாரு, என் கிட்ட வா, நீ என் கிட்ட வா, என் கிட்ட வா, என்னோட கூட நீ சஞ்சரி, என் கூட 1 மணி நேரமாவது நீ விழித்திருக்க கூடாதா என்று இயேசு கிறிஸ்து சொன்னது போல அழகா சொல்றாரு, 1 மணி நேரமாவது என்னோட கூட விழித்திருக்க கூடாதா? நிறைய பேர் பட்டுவை போல தான் செய்து கொண்டு இருக்கிறோம். பக்கத்தில் உள்ளவங்க கரத்தை பிடிச்சு சொல்லுங்க. ஆமாம், பட்டுவை போல தான் நம்ம ஒரு சில நேரத்தில் செய்து கொண்டு இருக்கிறோம். ஆமாம், அப்படி இருக்கக்கூடாது. ஒன்று ஆண்டவர் கரத்தில் நம்ம விழுந்துடணும். ஆமாம், அதான் வசனம் சொல்லுது, ஏற்ற காலத்தில் அவர் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்தை கைக்குள்ளே அடங்கி இருக்கணும். அவர் நம்மளை உயர்த்தணும்னா முதல்ல என்ன செய்யணும்? அவர் கைக்குள்ளே நம்ம அடங்கி இருக்கணும். அவர் கைக்குள்ளே அடங்கி இருக்கணும். பக்கத்தில் உள்ளவங்க கரத்தை பிடிச்சு சொல்லுங்கள், அவர் உங்களை உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கணும்னா, அவர் உங்களை உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கணும்னா சொல்லுங்கள். எல்லாரும் சொல்லுங்கள். ஒரு சிலர் சொல்லாமல் இருக்கிறீங்க, முன்னாடி பின்னாடி பார்த்து சொல்லுங்கள். அவர் உங்களை உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கணும்னா அவருடைய பலத்தை கைக்குள்ளே அடங்கியிருங்க. அவருடைய பலத்தை கைக்குள்ளே அடங்கியிருங்க. ஆமென். அவருடைய பலத்தை கைக்குள்ளே அடங்கி இருக்கும் பொழுது தான் ஒரு பாதுகாப்பு நமக்கு உண்டு. ஒரு பாதுகாப்பு நமக்கு உண்டு. நோவாவை பார்க்கிறோம். அவரோடு கூட சஞ்சரித்து கொண்டிருந்த நோவா தேவனோடு கூட சஞ்சரித்து கொண்டிருக்கிறார். சஞ்சரிப்பது என்றால் அதான் சொன்னது போல வாக்கு வித் காட். ஒவ்வொரு நாளும் அவரோடு கூட நடக்கணும். சமையல் பண்ண ஆண்டவரோடு கூட பேசிக்கொண்டே சமையல் வைக்கணும். ஏதோ வீட்டுக்காரர் என்னமோ சொன்னார், அதே நினைப்பில் போட்டு சமையல் பண்ணோன்னா ஒன்று உப்பு கூடிரும், இல்லை மசாலா கூடிரும், கடைசி வீட்டில் பாத்திரம் தான் பறக்கும். ஆமாம், அப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, ஒவ்வொரு காரியத்தை செய்யும் பொழுதும் ஆண்டவரோடு கூட பேசிக்கொண்டே செய்யும் பொழுது அந்த காரியம் மாறுதலாய் முடியும். ஆமென். ஆமாம், கர்த்தர் சர்வ வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். வேலை ஸ்தலத்திற்கு போகும்போதும் அப்படி தான் அவரோடு கூட பேசிக்கொண்டு போகணும். பைக்கில் போகும்போது அவரோடு கூட சஞ்சரிக்கணும். ஒவ்வொரு நாளும் அவரோடு கூட சஞ்சரித்து கொண்டே இருக்கணும். அவரோடு கூட பேசிக்கொண்டு இருக்கிற அனுபவம் மிகவும் அருமையான ஒரு சந்தோஷத்தை நமக்கு உண்டாக்கும். அது உலகத்தால் நமக்கு தர முடியாது. இந்த உலகத்தால் நமக்கு எதுவுமே ஒன்றும் கிடையாது. அதே மாதிரி நான் ஒரு காரியத்தை சொல்லுகிறேன். நீங்கள் தேவனுடைய கரத்திலிருந்து ரட்சிப்பை மாத்திரம் தான் இலவசமாக பெற்றுக்கொள்ள முடியும். மீதி எல்லாத்துக்குமே நீங்கள் என்ன தான் செய்யணும்னா விலைக்கிரயம் செலுத்தி தான் ஆகணும். எத்தனை பேர் அதை அங்கீகரிக்கிறீங்க? ஆமாம், நம்ம ஆண்டவருடைய கரத்தில் இருந்து ரட்சிப்பை மாத்திரம் தான் இலவசமாக வாங்க முடியுமே தவிர மற்ற எல்லாத்துக்குமே நம்ம விலைக்கிரயத்தை செலுத்தி தான் ஆக வேண்டும். இல்லை தம்பி, நீ ஆரம்பத்தில் கண்மலெல்லாம் சொன்னியே, நல்லா இருந்துச்சு, இப்போ என்ன அவரோடு கூட சஞ்சரிக்கணும், கொஞ்சம் பின்னாடி வார்த்தைலாம் கொஞ்சம் ஒரு மாணி வருதே, என்ன தம்பி? இல்லை, நீங்கள் ஆண்டவரோடு கூட, அதாவது நீங்கள் உயர்த்தப்படணும்னா நிச்சயம் விலைக்கிரயத்தை செலுத்தி தான் ஆகணும். அவரோடு கூட நீங்கள் சஞ்சரித்து தான் ஆகணும். அவரோடு கூட நடந்து தான் ஆகணும். அப்படின்னா தான் நோவாவுக்கு கொடுத்த வாக்கு தத்துவம் அவர் பள்ளத்தாக்கில் தான் ஆரம்பித்தார். ஆனால் முடியும் பொழுது பாருங்கள், உயர்ந்த மலைகளுக்கு மேலாய் கர்த்தர் உயர்த்தினார். ஆமென். உயர்ந்த மலைகளுக்கு மேலாய் உயர்த்தினார். நம்ம ஜெபிக்க போகிறோம். ஒரு நிமிடமாக எல்லாரும் எழுமி நில்லுங்களேன். எல்லாரும் எழுமி நில்லுங்க. நேரமாகிவிட்டது. ஒரு 5 நிமிடம் மாத்திரம். கேட்ட சத்தியம் நிச்சயமாய் ஆண்டவர் உங்களோடு கூட பேசியிருப்பார் என்று நான் விசுவாசிக்கிறேன். Jesus, hallelujah, 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 hallelujah. நன்றி 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 நன்றி. நீங்கள் பேச தொடங்குங்க, நீங்கள் பேச தொடங்குங்க, நீங்கள் பேச தொடங்குங்க, நீங்கள் பேச தொடங்குங்க. ஆண்டவர் இடத்துல பேச தொடங்குங்க. ஆண்டவர் சொன்னது போல் நீங்கள் காட்சியும் பார்க்க மாட்டீங்க, மலையையும் பார்க்க மாட்டீங்க. நீங்களும் உங்கள் ஆடு மாடுகளும் உங்கள் மிருக ஜீவன்களும் குடித்து தீர் மட்டும் பள்ளத்தாக்கு அது தண்ணீரால் நிரப்பப்படும். அது தண்ணீரால் நிரப்பப்படும். ஜீவ தண்ணீரால் நிரப்பப்படும். அது ஜீவ தண்ணீரால் நிரப்பப்படும். தேவ பிரசன்னத்தினால் எப்பொழுதும் உங்களுடைய கூடாரம் நிறைந்திருக்கும். தேவ பிரசன்னத்தால் எப்பொழுதும் நிறைந்திருக்கும். ஒரு மகிமையின் மேகம் எப்பொழுதும் உங்கள் கூடாரத்தின் வாசல்ல நின்று கொண்டிருக்கும். ஒரு மேக ஸ்தம்பமாய், அக்னி ஸ்தம்பமாய் எப்பொழுது கர்த்தர் உங்களுக்கு முன்பாக போய்கொண்டே இருப்பா. எப்பொழுது போய்கொண்டே இருப்பா. எப்பொழுது 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 கர்த்தர் சொல்லுகிறார், உனக்கு விரோதமாய் எழும்புகிற எந்த ஆயுதமும் அது வாய்க்காதே போகும். எந்த ஆயுதமும் அது வாய்க்காதே போகும். எந்த ஆயுதமும் அது வாய்க்காதே போகும். சத்துரு உங்களுக்கு விரோதமாக திட்டம் போட்டு இருக்கலாம். ஆனா இல்லை இல்லை இல்லை, கர்த்தர் சொல்லுகிறார், பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும். பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும். இந்த வாக்கு தத்தங்கள்லாம் நிறைவேறணும்னா என்ன செய்யணும்? நம்ம அவரோடு கூட சஞ்சரிக்கிற மனிதர்களாய் மாறணும். தேவனோடு கூட நடக்குகிறவர்களாய் மாறணும்.
ஆமே. நீங்க பேச தொடங்குங்க, நீங்க பேச தொடங்குங்க, நீங்க பேச தொடங்குங்க, நீங்க பேச தொடங்குங்க. ஒன்றும் பிரசங்கமா இருந்தாலும் சரி, ஆராதனையா இருந்தாலும் சரி, ஆர்ப்பாட்டத்தில் முடிந்து விடக்கூடாது. ஒரு அர்ப்பணிப்புல தான் நிச்சயம் முடியணும், ஒரு அர்ப்பணிப்புல தான் முடியணும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் இந்த வார்த்தைகளை நம்புறீங்க? எத்தனை பேர் இந்த வாக்குத்தத்தத்தை விசுவாசித்து 2 கரத்தை உயர்த்தி அவரை நோக்கி சொல்லுங்க, என் பலன் ஒன்றும் இல்லை என்று நான் அறிவேன், அவர் பலன் இன்றும் குறையவில்லை. என் பலன் ஒன்றும் இல்லை என்று நான் அறிவேன், அவர் பலன் இன்றும் குறையவில்லை. பலத்தாலும் அல்ல, பராக்கிரமம் அல்ல, ஆவியினாலே என்னை எழும்பச் செய்வார். பலத்தாலும் அல்ல, பராக்கிரமம் அல்ல, ஆவியினாலே என்னை எழும்பச் செய்வார். என்னை எழும்ப பண்ணும் ஆண்டவர் என்னோடு இருப்பதா, நான் எழும்புவே அவர் பலத்தால். என்னை எழும்ப பண்ணும் ஆண்டவர் என்னோடு இருப்பதா, நான் எழும்புவே அவர் பலத்தா. என் பலன் ஒன்றுமில்லை, என் பலன் ஒன்றுமில்லை என்று நான் அறிவேன், அவர் பலன் இன்றும் குறையவில்லை. சொல்லுங்க, என் பலன் ஒன்றுமில்லை, அவர் பலன், அவர் பலனின். 2 கரத்தை உயர்த்தி, பலத்தாலும் அல்ல, பலத்தாலும் அல்ல, பராக்கிரமம் அல்ல, ஆவியினாலே என்னை எழும்பச் செய்வார். பலத்தாலும் பராக்கிரமம், ஆவியினாலே. சொல்லுங்க, பலத்தாலும் அல்ல, பலத்தாலும் அல்ல, பராக்கிரமம் அல்ல. இந்த வார்த்தையை மறுபடி மறுமலை உச்சரிக்க தொடங்குங்க. பலத்தாலும், பலத்தாலும் அல்ல, பராக்கிரமம். அவருடைய ஆவியினாலே நம்மளை எழும்ப செய்கிற தேவன் அவர். என்னை எழும்ப பண்ணும், என்னை எழும்ப பண்ணும் ஆண்டவர் என்னோடு இருப்பதா, நான் எழும்புவேன் அவர் பலத்தா. என்னை எழும்ப பண்ணும், என்னை ஆண்டவர் என்னோடு, நான் எழும்புவேன், நான் எழும்புவேன். சொல்லுங்க, என்னை எழும்ப பண்ணும், என்னை எழும்ப பண்ணும் ஆண்டவர் என்னோடு. நீங்க உங்க வாயிலிருந்து இந்த வார்த்தை வரட்டும். நான் எழும்ப அவர் பலத்தால நான் எழும்புவேன். என்னை எழும்ப பண்ணும், என்னை எழும்ப பண்ணும். சொல்லுங்க, சொல்லுங்க, என்னை எழும்ப பண்ணும், என்னை எழும்ப பண்ணும் ஆண்டவர் என்னோடு, நான் எழும்புவேன். ராபா சங்கரா, நான் எழும்புவேன். என்னை எழும்ப பண்ணும் ஆண்டவர் என்னோடு, நான் எழும்புவேன். சொல்லுங்க, சொல்லுங்க, இந்த வார்த்தையை அறிக்கை செய்யுங்க. கர்த்தர் உங்களுடைய வாயின் வார்த்தையின்படியே அப்படியே செய்வாராக. உங்கள் வாயின் வார்த்தையின்படியே உங்களை எழும்ப பண்ணுகிற தேவன் உங்களோடு கூட இருக்கிறார், உங்களோடு கூட இருக்கிறார். உங்களை விழுங்க செய்கிற சத்துருவை பார்க்கிலும், உங்களை விழுங்க செய்கிற சத்துருவின் திட்டத்தை பார்க்கிலும் உங்களுடைய தேவன் அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். உங்களுக்காக யுத்தம் செய்கிற தேவன் அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். நீங்கள் எழும்ப பண்ணுகிற தேவனாய் அவர் இருக்கிறார். உங்களை எழும்ப பண்ணுகிற தேவனாய் இருக்கிறார். நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள், மழையையும் காண மாட்டீர்கள். ஆனாலும் நீங்களும் உங்கள் மிருக ஜீவன்களும் ஆடு மாடுகளும் குடித்து தீர மட்டும் இந்த பள்ளத்தாக்கு தண்ணீரா, பள்ளத்தாக்கு தண்ணீரா, பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படுவதாக, பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படுவதாக, தண்ணீரால் நிரப்பப்படுவதாக. ஓ திறந்த வாசலை எனக்கு முன்பாக வைத்துக் கொண்டு அடைக்காத ஆண்டவரே உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். ஓ என்னை எழும்ப பண்ணும் ஆண்டவர் என்னோடு இருப்பதா, நான் எழும்புவேன். என்னை எழும்ப பண்ணும், என்னை எழும்ப பண்ணும் ஆண்டவர் என்னோடு, நான் எழும்புவேன். எழும்ப பண்ணும், என்னை எழும்ப பண்ணுவீராக. நான் எழும்ப
பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, அவருடைய ஆவியினால எல்லாம் ஆகும். அவருடைய ஆவியினால எல்லாம் ஆகும். அவருடைய ஆவியினால எல்லாம் ஆகும். என்னை எழும்ப பண்ணும், என்னை எழும்ப பண்ணும் ஆண்டவர் என்னோடு. நான் எழும்புவேன், எழும்ப பண்ணுவீராக. என்னை எழும்ப பண்ணும், பலத்தாலும் அல்ல, பராக்கிரமம் அல்ல, ஆவியினாலே என்னை எழும்ப செய்வார். பலத்தாலும் அல்ல, பராக்கிரமம், ஆவியினாலே என்னை எழும்ப செய்வார். எல்லா கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்முன் காற்றையும் காண மாட்டீர்கள், மழையும் காண மாட்டீர்கள், ஆனாலும் நீங்களும் உங்கள் ஆடு மாடுகளும் உங்கள் மிருக ஜீவன்களும் குடித்து தீரும் மட்டும் இந்த பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும். பள்ளத்தாக்கை நிரப்புகிற தேவன், பள்ளத்தாக்கை நிரப்புகிற தேவன். ஓ ராகாத ரக துடா பலபா ரீமானா எல்லா கரங்களை தட்டி ஓ ராகாத ரபலபா எல்லாம் நிரப்புகிற கர்த்தராக இருக்கிறார். நிரப்புகிற தேவன், நிரப்புகிற தேவனாக இருக்கிறார். வாழ்க்கையில கடன் பிரச்சனை விடுதலை கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். பிள்ளையுடைய வாழ்க்கையில கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிற தேவன், வியாதியிலிருந்து விடுதலை கொடுக்கிற தெய்வமாக இருக்கிறார். எல்லாம் அப்படி கையை உயர்த்தி நீங்க ராஜா பிரதருக்கு ட்ரீட்மெண்ட் 5 கொடுத்து இருக்கிறாங்க. மகன் நல்ல கர்த்தர் சுகத்தை கொடுக்கும்படியாக எல்லாம் ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே மகனுக்கு நல்ல சுகத்தை கட்டளையிடுவீராக. நல்ல சுகமளிக்கிற வல்லமை இறங்கட்டும்பா. ஆண்டவரே ஆயுசு நாட்களை பெருக பண்ணுங்க. பிள்ளைகளின் பிள்ளைகளை காண்பா என்று சொன்னவரே, வாக்குத்தத்தங்கள் பிள்ளையுடைய வாழ்க்கையில் நிறைவேறுவதாக. வல்லமை உடையவர், மகிமையானவளை செய்வீராக. அதே போல பலவீனத்தோடு இருக்கிற ஒவ்வொருவருக்காக செபிக்கிறோம். கர்த்தர் சுகத்தை கட்டளையிடுங்க. உங்க நாம மகிமைப்படட்டும். குடும்பத்தில் தேவ சமாதானம் உண்டாகட்டும். உயிர்த்தெழுந்த பிரசன்னம் ஆளுகை செய்யட்டும். இயேசுவின் இரத்தத்துக்குள்ள எல்லாரையும் ஒப்பு கொடுக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். நாளையிலிருந்து 10 to 12 வீட்டில் நாங்கள் ப்ரேயர் பண்ணுவோம். கான்ஃபரன்ஸ் காலில் செபிக்கிறவங்க எங்கள் நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்க. அந்த நோட்டீஸ் அடுத்த வாரம் ஞானேஷ் மண்டபத்தில் ஜனவரி 1 ஞானேஷ் வருகிறாங்க. எல்லோரும் தயவுசெய்து ஜெபித்து கொள்ளுங்கள். அந்த நோட்டீஸை வாங்கி கொள்ளுங்கள். நாளைக்கு 10 to 12 கான்ஃபரன்ஸ் கால்லையும் ஜெபம் நடக்கும். நேர்லையும் ஜெபிப்பாங்க. கலந்து கொள்கிறவங்க கலந்து கொள்ளுங்கள். எங்கள் நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள். உங்களை ஜாயின் பண்ணி விடுக்கிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். எல்லாம் சேர்ந்து சொல்லலாமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல பாலை மறவாதே. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஞாயிற்றுக்கிழமை வர செவ்வாய்க்கிழமையிலிருந்து